Hey, hi all. Hope you are doing great and preparing well for your exam. I am Kavya, a banking aspirant. இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது இந்த வருஷம் தான். அதுவும் RRBPO மெயின்ஸ் கிளியர் ஆகி RRBPO இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன படித்தேன் அண்ட் எப்படி படித்தேன் அண்ட் மை இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது எதுக்காக அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் நெக்ஸ்ட் 2026 வந்து இப்போது வர LBOs ஆர் IDBI ஆர் அதர் எக்ஸாம்ஸ் கூட கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்வியூஸ்க்கு நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, கமிங் டு மை RRBPO மெயின்ஸ் ரிசல்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து கிளியர் ஆகும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் தெரியாது. நான் ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணேன், இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கட் ஆஃப் செக்ஷனல் கட் ஆஃப்லாம் எப்படி வரும் தெரியாதுல்ல. ஸோ நான் ஓரளவு பண்ணியிருக்கேன், வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால ஒரு 2 days முன்னாடி தான் ரிசல்ட் 2 days முன்னாடி தான் நான் படிக்கலாம் இன்டர்வியூக்கு அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவுமே வந்து கண்டிப்பாக நமக்கு ஜஸ்டில் தான் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்றது எனக்கு ஷூராக தெரியும். ஏன்னா என்னோட அட்டம்ப்ட்ஸ் வந்து 104 அந்த ரேஞ்ச் தான். அதில் இருக்கும் போது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம்ல, கண்டிப்பாக CAல பண்ணியிருப்போம், கம்ப்யூட்டர் அவேர்னஸில் பண்ணியிருப்போம், அண்ட் இங்கிலீஷில் எனக்கு ரொம்ப மிஸ்டேக்ஸ் வராது, கொஞ்சம் வரும், லைட்டாக வந்து அக்யூரசி கம்மியாக இருக்கும் இங்கிலீஷில். அதனால எப்படியும் நமக்கு வந்து கம்மியாக தான் மார்க் வந்திருக்கும் அப்படின்றதுனால எனக்கு லைட்டாக தான் ஹோப் இருந்துச்சு இன்டர்வியூ போவோம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அண்ட் முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்லணும், என்னென்னா இந்த மாதிரி இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறது வந்து சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் இது மெயினாக யாருக்காகனா, இப்போ வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணுவாங்கல்ல, இப்போ வரப்போகிற எக்ஸாம்ஸில் மெயின்ஸ் கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போகிற எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் தான் இது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் அவங்க எல்லாருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நான் எனக்கு ஒர்க் கிடைக்குதோ கிடைக்கலையோ அது வந்து செகண்டரி தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இன்டர்வியூக்கும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா இட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரியே சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போயிருப்பீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சிலர் வந்து இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவாக இருந்திருக்காது. நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஆர் கொஷின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு மெயினாக என்னென்ன தேவை அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது நெக்ஸ்ட் வரப்போகிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ரிசல்ட் வந்த உடனே எனக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்னா நமக்கு ஒரு 10 days தான் கேப் இருக்குது. எனக்கு வந்து 28 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கல்ல, நார்மலாக டென்டேட்டிவாக சொல்லிட்டாங்க. அதனால வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது ஒரு கொஞ்சம் கூட ஐடியா, எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையா, பயம் வந்துருச்சு. ஏன்னா RRB கிளர்க் எக்ஸாம் வர, மெயின்ஸ் எக்ஸாம் வர 1 அன்னைக்கு இருக்குது அப்படின்றதுனால பயங்கர பயமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, எதை படிக்கிறது, இதை படிக்கிறது, அதை படிக்கிறதுன்றே தெரியல. உடனே நான் வந்து என் சீனியர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணேன், எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து நம்ம பேங்கிங் அவேர்னஸ் ஷேராக படிச்சிருப்போம், இருந்தாலும் நம்ம டச்சில் இருக்க மாட்டோம்ல. இப்போது கரண்ட்டாக இந்த டேர்ம்ஸ் வச்சு தான் அவங்க டிஃபைன் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஸோ என் சீனியர்ஸ்ட்டை கேட்டோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு பயப்படாமல் இரு, ஏன்னா வந்து RRBPO இன்டர்வியூவில் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்க மாட்டாங்க, உனக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸ் தான், அதை நீ அங்கே போய் கரெக்டாக டெலிவர் பண்ணால் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அப்படி தான் இருந்துச்சு எனக்கு இன்டர்வியூவும். நமக்கு தெரியாத டேர்ம்ஸ்லாம் அவங்க கேட்க போகிறது இல்லை, நம்ம படித்தது, நம்ம கேட்டது. ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம், அது எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருப்போம் அந்த டேர்ம்ஸ்லாம், அந்த மாதிரி டேர்ம் தான் கேட்பாங்க. அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், IBPS POவோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் LBO IOB LBO நடந்துச்சு இல்லை, அதோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொன்னாங்க. சொல்லும் போது எனக்கு வந்து ஓகே, கொஞ்சம் பயம் கம்மியாச்சு. அண்ட் கிளர்க்கு என்ன சொன்னாங்கன்னா, அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீ கிளர்க் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம் வந்து டெய்லியும் போடு, அதை ரிவ்யூ பாரு, அண்ட் ஒரு 4 to 5 hours வந்து நீ இன்டர்வியூக்கு வந்து செலவு பண்ணு ஆர் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் சரி ஓகேன்னு. ஆனால் எனக்கு வந்து பயம் அதிகமாக இருந்துச்சு. இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு வேளை நம்ம மார்க் நல்ல மார்க்கே எடுத்திருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், கிடைச்சதை நம்ம விடக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து இன்டர்வியூக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். கிளர்க்கு வந்து ஓரளவு விட்டுட்டேன். ரொம்ப நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக ரொம்பவே நான் படிக்கவே இல்லை. கிளர்க்குக்கு வந்து நான் டெஸ்ட் கூட அவ்வளோ போடவே இல்லை. அப்புறம் வந்து இன்டர்வியூக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் லிவின் சாரோட வீடியோ வந்து யூடியூப்லேயே இருக்கும், பேங்கிங் அவேர்னஸ், அதை வந்து ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தேன். திருப்பியும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் தான், இருந்தாலும் நம்ம ஒன் டைம் ரிவைஸ் பண்ணும்போது அவர் சொல்லுவார்ல,
இன்டர்வியூக்கும் இப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இன்டர்வியூக்கும் இப்படி நம்ம டெலிவர் பண்ணுவோம் ஆன்சரை அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கைட்லியில் வந்து RRBPOக்கு இன்டர்வியூ கோர்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆதித்யா சாரோட வீடியோ அண்ட் ஆல்சோ மிஸ்டர் வெங்கடேஸ்வரலு சாரோட வீடியோவும் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அந்த சார் வந்து ரொம்ப நார்மலாக நம்ம பேசுவோம்ல அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பேங்கிங் டேர்ம்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோக்கு அப்புறம் எனக்கு 2 மார்க் இருந்துச்சு. 2 மார்க் டெஸ்ட் வந்து அவங்க ஆன்லைன்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி பண்ணேன்னா, அதுலேயே அவங்க வந்து செல்ஃப் இன்ட்ரோ எப்படி பண்ணணும் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ்ல என்னென்ன கேட்பாங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு பேங்கிங் வாட் இஸ் த டேர்ம் பேங்கிங் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நம்ம புக்கில் படிக்கிறத விட அவங்க சொல்லும் போது நமக்கு நல்லாவே மெமரைஸ் ஆகும் அண்ட் புரிஞ்சுக்கலாம்ல. புரிஞ்சது பார்க்கும்போது நமக்கு அதே மாதிரியே நம்ம டெலிவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அது ஓரளவு எல்லா வீடியோஸும் முடிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கிளர்க் வந்து ஒரு சைடு போயிட்டு இருக்கு. அது மட்டும் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறத விட்டுட்டேன். அது ஆக்சுவலாக பண்ணியிருக்க கூடாது, நான் தப்பு தான், என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் நமக்கு ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம் அப்படின்றது என்னோட சீனியர் சொன்னாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து இப்போ எப்படின்னா பயங்கர பிளெயினாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆல்ரெடி இன்டர்வியூ போயிருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஒயிட் கலர் ஷால், ஒயிட் கலர் பேண்ட் வந்து ப்ரிஃபரபிள். அப்புறம் டாப் வந்து எதுவுமே டிசைன்ஸ் இருக்கக்கூடாது, பிளெயினாக இருக்கணும். மேபி வந்து லைட்டாக பிரிண்டட் இருக்கலாம், ரொம்பலாம் கிடையாது, பார்த்தோன்னே கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் உடனே பிளெயினாக தான் வேணும் அப்படின்ட்டு அதை தேடி ஒரு ஹாஃப் டே வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரியாது, நார்மலாக ஸ்டிச்டு சுடிதார் வந்து ரொம்ப டிசைன் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்றது எனக்கு தெரியாது. இந்த வீடியோஸில் சொன்னாங்களா, லைட் கலர் பேண்ட்டு, லைட் கலர் ஷால், லைட் கலர் டாப் அப்படின்னு தான் போடணும் அப்படின்ட்டு. அதனால நான் அந்த மைண்ட் செட்டில் போயிட்டு நானே ஃப்ரெண்டும் ஒரு ஹாஃப் டே வேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு ஒயிட் கலர் ஷாலு, ஒயிட் கலர் பேண்ட்டு அண்ட் கஷ்டப்பட்டு தேடி ஒரு 5-6 கடை ஏறினேன். சேலம்ல எனக்கு தெரியாதுல்ல எங்கே இருக்குன்ட்டு. நான் முதல்ல இருக்கிறதுனால சேலம் தான் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டியூட்லேருந்து அங்கே போயிட்டு நாங்கள் தேடி ஒரு ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து இப்போ ட்ரெஸ் மேட்டர் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, பேசிக்காக செல்ஃப் இன்ட்ரோ வேணும். செல்ஃப் இன்ட்ரோவில் என்னென்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னோட பேர், என்னோட ஊர், அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உங்களோட பேரண்ட்ஸ் நேம் அண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்லணும், ஹாபி சொல்லணும். அது தாண்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் சொல்லிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ரொம்ப கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னென்னா, உங்களோட என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, நீங்கள் இப்போ நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றதுனால கடலூர் டிஸ்ட்ரிக்டில் என்ன ஃபேமஸ் அப்படின்றது கேட்பாங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன GI டேக்ஸ் இருக்குது அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டேன். அண்ட் இங்கே என்னென்ன கோவில் இருக்குது, டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஸ்டாட்டிக்கில் வந்து படிக்கலாம் அப்படி ஸ்டாட்டிக் படிக்க ஆரம்பித்தேன். இந்த பேங்கிங் அவேர்னஸும் படித்தேன். ஃபுல்லாக வந்து நமக்கு தெரியும் அந்த கொஷின், ஆனால் அவங்க கேட்கும் போது நம்மளால வந்து டக்குன்னு யோசிச்சு சொல்லணும். அதுதான் அங்கே மெயின் மேட்டரே. நமக்கு தெரிஞ்சது தான் கேட்பாங்க, ஆனால் அந்த டைமில் நம்மளால ரீகால் பண்ணி சொல்ல முடியாது, இல்லைனா வந்து பதட்டம் ஆயிரும். அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அது மட்டும் கம்மி பண்ணிட்டா நம்ம ஓரளவு ஓகேவாக தான் இருக்கும். எனக்கு வந்து கைட்லியில் 2 மார்க் இன்டர்வியூ ஆன்லைனில் இருந்துச்சு. அந்த இன்டர்வியூ வந்து ஒன்று வந்து 26 அன்னைக்கு நான் ஸ்லாட் புக் பண்ணியிருந்தேன், இன்னொன்று வந்து 28 புக் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு 29 வந்து ஆக்சுவல் இன்டர்வியூ இருந்துச்சு. ஸோ 28 காலில் நம்ம ஒரு மார்க் அட்டன் பண்ணோம் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக ஏதோ மிஸ்டேக் பண்ணோம், இல்லை நமக்கு எதுவும் தெரியல அப்படின்னா அதை நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்க் இன்டர்வியூ போய்க்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு அப்படி ஆன்லைன் 26 அன்னைக்கு அந்த ஆன்லைன் கைட்லி இன்டர்வியூ எப்படி இருந்துச்சுன்னா, நார்மலாக எனக்கு செல்ஃப் இன்ட்ரோ கேட்டாங்க. அது ஆன்லைன்னால எனக்கு ரொம்ப தெரியல, ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு. ஆனால் வந்து உட்காந்தோடனே எனக்கு வந்து ஓகே அப்படின்ற தெரியல. உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரியல அப்படின்னா அது நீங்கள் தெரியலன்னு சொல்லணும். லைக் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது, நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் சார், எனக்கு அதை பற்றி அவேர்னஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக வந்து தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க.
இந்த மாதிரி கற்றுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க சொன்ன கொஷின்ஸ் மோஸ்ட்லி எனக்கு தெரியல. அப்புறம் இந்த மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே நீங்கள் வந்து வேற என்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் அப்படின்றதுனால மோஸ்ட்லி என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, அது இந்த காலேஜில் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் ஏன் வந்து பேங்கிங் வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் மார்க் இன்டர்வியூல அப்படி தான் கேட்டாங்க எனக்கு. நான் சொன்னேன் எனக்கு வந்து அப்போ வந்து ரெசிஷன் பீரியட் அதெல்லாம் சொன்னேன். அதெல்லாம் ஆக்சுவலாக தேவையே இல்லை. நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா எனக்கு வந்து கெரியர் க்ரோத் தேவை அண்ட் ஆல்சோ வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாப் வேணும் அந்த மாதிரி ரிலேட்டட் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லலாம் அந்த மாதிரி சொன்னாங்களா. சரி ஓகே நான் வந்து அந்த சார் தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதை பரவாயில்ல மாற்றாமலே அப்படியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நார்மல் கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க, தெரியும் அது ஆன்சர் சொல்லி முடிச்சுட்டேன். இந்த இன்டர்வியூ வந்து நல்லா போச்சு. அப்புறம் அவங்க ரிவ்யூ கேட்டாங்க, லைக் உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா அது மார்க் இன்டர்வியூ தானே, ஸோ அவங்க வந்து நமக்கு ஏதாச்சும் சொல்லி தருவாங்க. கைலியில் வந்து அவங்க சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கொஷின்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு, இது எப்படி சொல்லணும் சார், இது எப்படி நான் வந்து ஆன்சர் பண்ணணும், அந்த கொஷனுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த சார்கிட்ட கேட்டேன். அந்த சார் வந்து எல்லாமே சொன்னாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, நார்மலாக திருப்பி படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இங்கே நாள் முதல்வன்ல வந்து எங்களுக்கு ஆஃப்லைன் மார்க் இன்டர்வியூ வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து 2 பேனல்ஸ் வந்து ரிட்டையர்டு பேங்க் ஆஃபீஸர்ஸ் 2 பேரை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு என்னைக்குன்னா 28th, எனக்கு வந்து 29th வந்து இன்டர்வியூ இருக்குது. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா 29th யார் யாரெல்லாம் இன்டர்வியூ இருக்கோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க, மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க. அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் படிக்கலாம், டைம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்றதுனால நான் சரி ஓகேன்னு போயிட்டேன். எனக்கு ஒரு 4-5 பேர் இருக்குதான் அன்னைக்கு இன்டர்வியூ அங்கே நான்மதுரனில். ஸோ நான் போனோடனே எனக்கு பயங்கர பயம், ஏன்னா ஆஃப்லைன் இன்டர்வியூ வேறையா, ரொம்ப பயமாக இருந்துச்சு. எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவங்க ஒருவேளை ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அப்படின்ற பயம்லாம் எல்லாமே இருந்துச்சு. நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா என்ன ஆகுறது, அது நிறைய பயம். நான் சார் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், சார் பயமா இருக்கு, போவே முடியல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ரெஸ்யூம் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அதை ஃபில் பண்ணிட்டு உள்ள போகணும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்ச நேரத்துக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் ஓகே தான் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 2 பேர் தான் இருந்தாங்க. 2 பேரும் வந்து நார்மலா நம்ம பேசுவோம்ல அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதனால நான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா தெரிஞ்சதை சொல்லிடுறேன். இல்லைன்னா வந்து அன்னைக்கு வந்து என்னோட ப்ராஜெக்ட் பற்றி சொன்னாங்க. நான் இன்ஜினியரிங்ல வந்து இசிஇ டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கேன். அதை நான் வந்து அதில் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்றது கேட்டாங்க. நான் அதை ப்ரிப்பேரே பண்ணல. நார்மலாக இன்ஜினியரிங்கில் சில கொஷின்ஸ் இருக்கும்ல, டயோட்னா என்ன, செமிகண்டக்டர்னா என்ன, அந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். அங்கே இதே மாதிரி கேட்டோடனே எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. நான் வந்து ஓரளவு சொல்லி மேட்ச் பண்ணிட்டேன். ஆனால் அந்த சார் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த உங்களோட ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு அப்புறம் என்னோட செல்ஃப் இன்ட்ரோ கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஹாபி கேட்டாங்க. நான் பாடுவேன்னு சொன்னோடனே அவங்க வந்து சரி சிங்கர் சாங் அப்படின்னாங்க. நான் வந்து ஹெசிடேட்டே பண்ணல. ஏன்னா ஹெசிடேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க ஹாபி வந்து பொய் அப்படின்றது மாதிரி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நான் மட்டும் பாடினோடனே அவங்க வந்து ஓகேம்மா குட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்று விஷயம் என்னன்னா, எனக்கு அந்த இன்டர்வியூல நான் ஹாபி என்ன கொடுத்துருந்தேன், லைக் மார்க்கில் என்ன கொடுத்துருந்தேன்னா, அதில் ரெஸ்யூம் சொன்னல, அந்த ரெஸ்யூமில் வந்து ஹாபி கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நான் வந்து போஸ்டிங் மோட்டிவேஷனல் வீடியோஸ் இன்னும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். ஏன்னா நம்ம யூடியூப்ல இருக்கோம் அப்படின்றது ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லலை. இந்த மாதிரி சொன்னோடனே மோட்டிவேஷனல் வீடியோஸா, நீங்கள் என்ன மோட்டிவேஷனல் வீடியோஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை சார், நார்மலாக நான் வந்து வ்ளாக் பண்ணுவேன், என்னோட ஸ்கெடியூலை வந்து நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன். அதை வந்து சில பேருக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வந்து எனக்கு டைரக்ட் மெசேஜ்லேயும் பண்ணியிருக்காங்க, கமெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பண்ணுறது வந்து எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்குது அப்படின்ட்டு. இதை சொன்னோடனே அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல போயிருக்கு அந்த ஆன்சர். இது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இது வந்து என்னோட ஹாபி சார், எனக்கு வந்து இது பண்ணது பிடிச்சிருக்கு, எடிட் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்லோட் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. உனக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் 1 hour எடுக்கும் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பேங்கிங் பற்றி கேட்டாங்க. ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்னா என்னன்னு கேட்டாங்க. அதை வந்து நான் ஷார்ட்டாக சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, சரி ஓகே அதில் என்னென்ன யார் யாருக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னேன் அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன் அந்த மாதிரி எக்ஸெட்ரான்னு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அதோட பர்சன்டேஜ் சொல்லணும்னு சொன்னாங்க. அது பர்சன்டேஜும் சொன்னதுக்கப்புறம் இப்படி தான் நீங்கள் சொல்லணும், நான் கேட்க நீங்கள் சொல்லக்கூடாது, இப்படி தான் பிஎஸ்எல்லாம் என்னன்னு கேட்டேன்னா நீங்கள் ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் நார்மலாக இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க. பஸ் டோபாலஜினா என்னன்னு கேட்டாங்க. நான் ஈஸின்னு அவங்க பஸ் டோபாலஜி பற்றி கேட்டாங்க.
கேட்டதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் வந்து பேங்கிங் அப்படின்ற கொஷினை கேட்டாங்க. அது கேட்டோன்னு நான் சொன்னேன் ஓகே அப்படின்ட்டு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சா. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் என்ன சொன்னேன், அதான் ரெசிஷன் பற்றி அது மாதிரி திருப்பியும் அதுமாரி தான் சொன்னேன். எனக்கு வந்து நான் என்எஸ்எஸ்ல இருந்தேன், அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆர்ஆர்பியில், அதனால் வந்து நம்ம பீப்புளுக்கு கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அது சொன்னாங்க, நாங்கள் வந்து அங்கே இருக்க எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் பேனலில் இருக்கவங்க, அவங்க எல்லாரும் வந்து இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. யாருமே சர்வீஸ் மைண்டடாக இருக்கும் அப்படின்னா அவங்க நம்ப மாட்டாங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள், எனக்கு வந்து இன்ஜினியரிங்கில் வந்து இப்போதைக்கு அப்போது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, லைக் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ கவர்மெண்ட் செக்டர்ஸில் பார்க்கும்போது பேங்கிங் வந்து உங்களுக்கு பிடிச்சது, அதில் வந்து ஃபாஸ்டர் டிரான்ஸ்பரன்சி இருக்குது, எக்ஸாமில் சீக்கிரமாக வந்து ரெக்ரூட்மெண்ட் நடக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் நார்மலாக சொல்லுங்கள், கெரியர் க்ரோத் இருக்குது, ரெப்யூட்டேஷனல் ஜாப் அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஓகே சார் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நான் வந்து வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. ஃபீட்பேக்கில் வந்து எனக்கு மெயினாக என்ன கேட்டாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ வந்து கரண்ட்டாக ஏதாச்சும் ஒரு 3-4 நியூஸ் சொல்லுங்கள், ரீசெண்டாக நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்த மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஸ்கீம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து சில இடத்துல ப்ரொட்டஸ்ட் மீன்ஸ் அகெயின்ஸ்டாக இருக்காங்க, நிறையா பார்ட்டிஸ்லாம், நிறையா மெயின் பீப்புள்ஸ்லாம் அது அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் வந்து கர்நாடகாவில் ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸை பற்றி சொன்னேன். அது வந்து ஒரு நியூஸ்லாம் பத்தாது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கு அப்போது ரீகால் பண்ண முடியல, நமக்கு தெரிஞ்சாலுமே அதை ரீகால் பண்ண முடியல. ஸோ அது சொன்னோடனே அதையும் எழுதிட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் படிக்கணும், பேங்கிங் அவேர்னஸ் ஓரளவு நீங்கள் லைட்டாக படிக்கணும் அண்ட் ப்ரெஷ்அப் பண்ணுங்க ஒன்ஸு. ஓகே தான், கான்ஃபிடென்ட்டாக பேசுனீங்க. ஃபீட்பேக்கில் எழுதியிருந்தாங்க, 2 சார் இருந்தாங்க, 2 சாருமே மாரி எழுதியிருந்தாங்க. ஸோ மார்க் இன்டர்வியூ பண்ணோன்னே எனக்கு வந்து பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நான் பயங்கர பயத்தில் இருந்தேன், எப்படி இருக்கும் இன்டர்வியூ அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து கைட்லியில் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், மார்க் இன்டர்வியூ ஆன்லைனில். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதுலேயுமே வந்து இந்த வாட்டி வந்து ஒரு சார் வந்து ஃபேஸ் காமிச்சு தான் வந்து ஆன்லைன் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் வந்து சார் வந்து நிறையா யூஸ்ஃபுல்லாக சொன்னாங்க. இந்த மாதிரி இப்படி சொல்லுங்கள் அப்படின்றது கொஷின்ஸ் கேட்டாங்க. நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து எனக்கு தெரியாது கேட்டாங்க. ஏன் தெரியாது கேட்டாங்க அப்படின்னு அவரே கேட்டார். நான் ஏன் தெரியாமல் நிறைய கொஷின் கஷ்டமாக கேட்டேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் தெரில சார்ன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, உங்கள் கான்ஃபிடன்ஸ் எந்த அளவு இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணும், நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறீங்களா அந்த சுச்சுவேஷனை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அன்றைக்கி வந்து படிக்க ஆரம்பித்தேன் நார்மலாக. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எனக்கு முக்கியமாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, கோல்டு ரேட் எதுக்கு வந்து ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் ஐஎன்ஆர் வேல்யூ, இந்தியன் ருப்பி வேல்யூ வந்து ஏன் டிப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு டாலர் கூட கம்பேர் பண்ணும்போது அப்படின்றது கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. லைக் நமக்கு ஓரளவு ஐடியா இருந்தாலுமே ரொம்ப நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் கேட்க தெரியாது இல்லை. ஸோ நான் வந்துட்டு அதை பற்றி பார்த்தேன். அண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இப்போது சினாரியோ பேஸ்டு கொஷின்ஸ்லாம் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து பேங்க் மேனேஜராக இருக்கீங்க, அங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வராங்க, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க, கோவப்படுறாங்க, பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அவங்கள்ட்ட நீங்கள் என்னென்ன சொல்யூஷன்ஸ்லாம் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் வீடியோஸ்லையுமே நம்ம நார்மலாக யூடியூப் வீடியோஸில் பார்த்தாலுமே அதான் சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிடிஎஃப் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த மாதிரி முடிஞ்சது. அப்புறம் ஸ்கீம் வந்து எனக்கு மறக்க ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்து முடித்தேன். அண்ட் அப்போ தான் எனக்கு ஐடியா வந்துச்சு, நார்மலாக நான் முதல்வன் பற்றி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி சொல்லலாம்னா, இப்போது என்னோடய பேர் வந்து இது, நான் இந்த ஊர்லேருந்து வரேன், என்னோடய நேட்டிவ்லேருந்து இந்த ஊர், நான் இப்போ கரண்ட்டாக நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் ஃபார் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் அந்த ப்ரோக்ராமில் சேலமில் தங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே கைஸ், என்னோட ஆக்சுவல் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். Until then, bye.